ஜெபம் பண்ண கடவோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கொடுமை தொழுது கொள்ளும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது ஸ்தோத்திரித்து ஆராதித்து உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை நாங்களும் எங்களுடைய குடும்பத்தினரும் பெற்று அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக பாமாலை 240 பாடுவோம். என்னிடத்தில் பாலர் யாரும் வர வேண்டும் என்கிறார். பாமாலை 240 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
கர்த்தர் உண்மையும் நீதியுமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்னி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கு ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுடைய வழிகளை விட்டு வழி விளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமேலை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனதிற்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதங்களை அறிக்கடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உலகளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலில் தம்முடைய பரிசுத்தமை அருளி செய்ய வேண்டும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 142 சங்கீதம். 142 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை.
எனக்கு அடைக்கலமில்லாமற் போயிற்று. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் முடிய. எரேமியா 33ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் முடிய. எரேமியா என்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகிய அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யோசுவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேரோடே யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேதபாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த அவர்
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமணம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கெடுக்கும்படி வந்திருக்கிற ஒரு அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஆராதனை வேளையை நம்ம எல்லாரும் பயன்படுத்தும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இந்த வாய்ப்புகளை தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட சாதையா அவர்கள் நமக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதையா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அப்படி ஊழியங்களுக்கு ஜபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜபத்தோடு அதிக பிரயாசத்தோடு உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜபிக்கும்படியாக ஒரு மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளைக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் எங்கள் மனம் வந்து தாங்க முன்வரலாம். நிச்சயமாய் அதனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிற, நமக்காக ஜெபிக்கிற அருமையான தாயார் திருமதி டெய்சி மெட்டில்டா அம்மா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக அவருடைய மூத்த மகன் அன்பு சகோதரர் செல்வின் அவர்களுக்காக, அவருடைய துணைவர் லதா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, ஃபின்னிக்காக, ஜஸ்லினுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அன்பு குழந்தை திபியாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அன்பு மகள் லிண்டா ஷெரின் அர்னால் டேனியல் அவர்களுக்காக, தேவனோடு கொடுத்த அருமையான குழந்தை தஷிகாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அருமையான சகோதரர் காட்வின் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் சாந்தி அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஜெரிஷா ஏஞ்சலின் ரெஜின் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் தேவனுக்கு கொடுத்த அருமையான குழந்தை ஜொஹனா பிரிசிலுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அன்பு மகள் லிடியா ஷேரனுக்காக, பிளஸனுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே உபாகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்ற வாக்கின்படி கர்த்தர் தாமே அருமையான அம்மா அவர்களுக்கும் அவருடைய அருமையான பிள்ளைகளின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாக ஆதரவாக இருந்து எல்லா சத்துருவின் வல்லமைகள் நிகிரகம் பண்ணி ஆண்டவர் விசேஷித்த கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு ஜெபிக்கிற ஆதரித்து வருவங்க ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையை நாம் துதி ஆராதனையாக ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். விசேஷமாக இந்த துதி ஆராதனை நடத்தும்படியாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் கோரம்பள்ளம் சேகர குருவானவர் அருள் திரு ரெவரண்ட் ஜே வெலிங்டன் ஜோசப் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த ஒரு போதகர். நான் வெகு வருடங்களாக அவரை அறிவேன். அவர் இந்த நாளிலும் கூட நமக்கு ஆராதனை வழி நடத்தி தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள். நம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். அவளோடு கூட இணைந்து மூக்குப்பேரி சேகர குருவானவர் அருள் திரு ஞானசிங் எட்வின் ஐயா அவர்களும் இணைந்து இந்த துதி ஆராதனை வேளையை நடத்துவார்கள். கர்த்தர் தாமே அருமையான போதகர்களை வல்லமையாக பயன்படுத்துவாராக. அவளை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே
தொடர்ந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. நாம் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் திருநாமத்தினால உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த துதி ஆராதனை மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அவனுடைய கிருபை அதிகமாக கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் வெளிப்படுத்தி என்னென்ன சூழலை இந்த இடத்துல நீங்கள் வாஞ்சியோடு வந்திருக்கின்றீர்களோ அந்த சூழலை அறிந்திருக்கிற தேவன் மாபெரும் காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்வார். அதிசயங்களை செய்கிற தேவன் அற்புதத்தின் வெளிப்பாடுகளை கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த துதி ஆறுதலில் பங்கொள்ளும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அன்போடு அழைத்து ரெவரண்ட் முத்துராஜ் ஐயாவுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களோடு இணைந்து நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தோத்தீரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்தீரம் இயேசுநாதாங்கிற பாடலை இணைந்து உற்சாகத்தோடு நல்ல கரங்களை தட்டி இயேசுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். தெரிந்த பாடல் தான். எல்லாரும் இணைந்து உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆண்டவருடைய நாமம் நம்ம எல்லார் மூலமாக உயர்த்தப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இயேசுடைய நாமத்தை மாத்திரமே நாம் உயர்த்துவோம். ஜீசஸ் தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யார் தீரு நாமத்தின் ஆதரவில் தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்கள் ஆழிய போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்கள் ஆழிய போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க பேரும் மன்னவனே உமக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழைகள் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் ஏழைகள் எங்களுக்கு எத்தனை மதயவோ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மதயவோ நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் நின்போதிரமதினாள் திறந்த நின் ஜீவ போது வழியா நின்போதிரமதினாள் திறந்த நின் ஜீவ போது வழியா நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் தந்த நீ கிருபைக்காய் உமக்கென்றும் தொத்தீரம் தொத்தீரமே
தந்தனி கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நீரலால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரை அன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரை அன்றி இகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். தோத்திரம் செய்கிறோம் நின்னடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய துதியின் பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமையில் நன்றி பலிகளுக்குரிய பலனை அவர் கிருபையாக நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை துதிக்கிற துதியின் சத்தம் நம்முடைய நாவிலே தொண்டிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் பெரிய காரியங்களை செய்வதற்குரிய கிரியைகளை நடப்பிப்பார். அவரை துதிக்கிறது நம்முடைய தகுதியாக இருக்கிறது. அது மாத்திரதான் நம்முடைய தகுதி. அவரை துதிக்க துதிக்க நமக்குள்ளாக ஒரு ஆனந்த மகிழ்ச்சி கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஆகவே இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இப்போலகத்தில் எத்தனையோ விதத்தில் மனுஷனுடைய உதவிகளை நாம் நாடி போய் பல நேரத்தில் ஏமாற்றங்களை தழுவி இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். நமக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்த நிலைமையில் இன்னொரு பாடலை பாடப்போகிறோம். தெரிந்த ஒரு பாடல் கன்வென்ஷன் கீதங்களில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. என் கண்கள் உமக்கு நேராக நோக்கமாக இருக்கிறது. இந்த பூலகத்தில் பல நேரத்தில் நாங்கள் நோக்கி பார்த்து ஏமாற்றங்களை தழுவினது உண்டு. ஆனால் இப்பொழுது எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். தெரிந்த பாடல் இணைந்து எங்களோடு நல்ல கரங்களை தட்டி ஏசப்போடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் நிச்சயமாக உயர்த்தப்படும். ஆண்டவர் நமக்கு தம்முடைய ஒத்தாசையை நமக்கு அனுப்புவார். இணைந்து உற்சாகத்தோடு ஏசப்போடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக. ஜீசஸ். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து வானமும் பூமியும் படைத்த எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருதே என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருதே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் இல்லை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும்
மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட போட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட போட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. வல்ல பக்கத்தில் நிழல் அவரே, வல்லுவாமல் காப்பவர் அவரே. வல்ல பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் அத்துமாவை காக்கும் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நீராயன் கண்களை ஏறெடுப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம் ஒன்று இருக்கிறது. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை வரும். வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன், உங்களையும் என்னை சிருஷ்டித்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். உதவியற்று போனேன் என்று சொல்லி எண்ணி சோர்ந்து போயிருக்கிற தெய்வச்சனமே, பலரால கைவிடப்பட்டு விட்டேன் என்று சொல்லி எண்ணி தளர்ந்து போயிருக்கிற தெய்வச்சனமே, உங்களுக்கு பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசை வரும். தேவன் தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவார். எந்த சூழல் நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தாலும், எந்த சூழலில் உங்களுடைய வாழ்க்கையின் பயணங்கள் இருந்தாலும், எத்தனை வனாந்தரத்தின் யாத்திரைகளை நீங்கள் பயணித்து வரக்கூடிய சூழலாக இருந்தாலும் எல்லாம் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கூட நான் நினைக்கிற காரியங்கள் நடக்கல என்று சொல்லி என்னை சோர்ந்து போயிருக்கின்ற நிலைமையில் நீங்கள் இந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இயேசு என்கிற நாமத்தை நீங்க உச்சரிப்பீங்கன்னா அந்த நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தில் ஒரு வல்லமையின் மகத்துவத்தின் திட்டம் இருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்த பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. இயேசு என்கிற நாமத்தை உச்சரித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விடுதலை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்களும் உச்சரித்து பார்க்கும் பொழுது அந்த இயேசுடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வரும். சரீர பலவீனத்தோடு இருக்கலாம், வியாகுலத்தோடு இருக்கலாம், எத்தனையோ காலத்திலே தோல்வி என்று சொல்லி எண்ணி தளர்ந்து போய் உடைந்து போன இருதயத்தோடு இந்த இடத்துல இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவா. உங்களுடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறும். உடைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் மறு உருவாக்கம் செய்வார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் எல்லாரும் ஒரு விசை எழுமி நின்று
அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அந்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தமுள்ள தேவனை தரிசிக்கும்படியாக யார் யாரெல்லாம் வாஞ்சிக்கின்றீர்களோ அவங்க வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் வெளிப்படும் பொழுது அவருடைய இரக்கமும் வெளிப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, பாவியாகி என் மீது கிருபையாக இருங்க ஆண்டவரே. இந்த பூலகத்திலே ஏதோ ஒரு காரியத்திலே நான் தவறி போய்விட்டு, ஏதோ ஒரு பாவத்திற்குள்ளாகி சிக்குண்டு போய்விட்டு, ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் நுகத்தடி என் வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிறது. என்னை இந்த நாளில் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. கல்வாரி சிநேகத்தை நோக்கி பார்ப்பீங்கன்னா, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பீங்கன்னா, கல்வாரி சிலுவையிலிருந்து உங்களுக்கு ஒரு பாவமன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்கு. பாவத்தின் மூலமாக பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறனே, பாவத்தின் மூலமாக மனதிலே அமைதியிலேயே, பாவத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை சாபத்தீடான வாழ்க்கையாக மாற்றப்பட்டு விட்டதே என்று சொல்லி எண்ணி சோர்ந்து போய் இருக்கிறவங்க வாழ்க்கை இன்றைக்கு மாறும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. உங்க வாழ்க்கை ஜெயமாக மாறும். எல்லாரும் அப்படி கண்களை மூடின நிலைமையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் ஒரு பாவிதான் ஆண்டவரே. இந்த பூலகத்துல கரைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த பூலகத்துல பின்மாற்றம் அடைந்த வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிறேன். இந்த பூலகத்துல உம்மை மறந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூலகத்துல உம்மை விட்டு தூரம் போய் இருக்கிறேன் அப்பா. இளைய குமாரனை விதமாக தகப்பனை விட்டு, தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினது போல என் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்க ஆண்டவரே. உம்மண்டை திரும்புகிறேன், உம்மண்டை திரும்புகிறேன், உம்மண்டை கிட்டி செய்தேனப்பா. ஒவ்வொருவரும் உள்ளத்தின் உணர்வடைந்த நிலைமையில் என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எனக்காக கழுவாரிலே சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினால என்னை ஒரு வீசை கழுவுங்க, கழுவுங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, இந்த நிமிஷத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க மாறுகிறீங்க. அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டு உங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறாரு. அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறாரு. அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் அழுகையும், எவ்வளவுதான் வாழ்க்கையில சோகத்தின் காரியங்களும் அவரை விட்டு தூரம் போன நிலைமையில ஏற்பட்டிருந்தாலும் இப்போ அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு, இளையகுமாரன் தகப்பனண்டை வந்த பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியின் காரியத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய அனுபவத்தை அந்த தகப்பன் அருளி செய்தது போல இந்த நாளில் உங்களுக்கு அவர் கொடுப்பாருங்க. நிச்சயத்தோடு ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். வீடே இருண்டு போயிருக்கிறது, காரிருள் வீட்டிலே சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய அனுக்கிரகத்தை இழந்து விட்டோம். இந்த சூழ்நிலை இருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ளாக ஒரு ஆனந்த துதி இப்பொழுதே துணிக்கப்படும். இந்த பாடலை விசுவாசத்தோடு எங்களோடு இணைந்து பாடுங்க. உங்க வாழ்க்கை மாற்றப்பட போகிறது. உங்க வாழ்க்கையின் சூழல் மாற்றப்பட போகிறது. உங்க வீட்டுக்குள்ளாக ஒரு சந்தோஷத்தின் துணி இந்த பாடலை பாடும் பொழுதே கர்த்தர் துணிக்க பண்ண போகிறாரு. ஒரு கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது. அதே போன்று உங்களுக்காக ஒரு கொளுத்த கன்று வீட்டிலே விருந்துக்காக ஆயத்தமாக்கப்படக்கூடிய பாக்கியத்தை கர்த்தரே அருளி செய்வார். இணைந்து உற்சாகத்தோடு இந்த பாடலின் வரிகளை கருத்தை உணர்ந்து நாம் உச்சரிப்போம். இந்த பாடலின் வரிகளை உச்சரிக்கும் பொழுது ஒரு விடுதலை உங்களுக்கு நேராக கடந்து வரும். இணைந்து உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி ஏசப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் பாடுவோம். ஜீசஸ். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவ ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
ஆகா ஆகா ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிபனின் பாசம் பெரிதே மங்காத புகழுடன் வாழ்வோம் மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆகா ஆகா குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் கரையில்லா தேவனின் வாக்கு ஆனந்த துதி ஒளி கேட்கும் பாடல் பாடல் சற்றமும் தொனிக்கும் ஆனந்த துதி ஒளி கேட்கும் பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆகா ஆகா ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆண்டவர் உங்களுக்காக என்னென்ன வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் பலிக்க போகிறது, நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அது நிறைவேற்றப்பட போகிறது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென் என்று சொல்லியும் ஆமென் என்று சொல்லியும் நிறைவேற்றப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். சிறைப்பட்டு போனேன் என்று சொல்லி எண்ணி சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனமே, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினதை போல உங்கள் சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்புவா. தேவன் அந்த பாக்கியத்தின் காரியத்தை இந்த நாளில் உங்க வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, உங்க நாவினால உச்சரிப்பீங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தமாக மகிழ்ந்திருக்கிறோம். அந்த மகிழ்ச்சி இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபையாக கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை எல்லாரும் நோக்கி பார்க்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாள், இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் உங்க வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிற மேன்மைகளை சுதந்திரமாக்கிக் கொள்ளுகிற நாள். இந்த நாள் உங்க வாழ்க்கையிலே எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகின்ற நாள். வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்றைக்கே தேவாதி தேவன் அந்த நன்மைகளினால் உங்களை நிரப்பச் செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாரு. கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பாருங்க. உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லட்டும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரட்டும். நீங்கள் விரும்புகிற காரியங்கள், உங்க குடும்பத்தின் பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் ஆண்டவருடைய திட்டத்தின்படி அது நிறைவேற்றப்பட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவதற்கு ஏசப்பா உங்கள் அத்தனை பேருக்கு உதவி செய்ய போகிறாரு. உங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்க்காதீங்க, அதெல்லாம் மறந்துருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறாரு. அது இன்றைக்கே தோன்ற போகிறது, அது இப்பொழுதே தோன்ற போகிறது. வனாந்தரத்திலே வழியும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படியே செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. ஜீவகால பரியந்தம் இயேசுடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்தி கொண்டே இருங்க. அவர் உங்க வாழ்க்கையை எல்லா விதத்தில் மேன்மைப்படுத்துவார். நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளை காட்டிலும் உங்களை புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட்டு நீங்கள் இந்த உலகத்துல சுகித்திருப்பீங்க. கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, போற்றுகிறோம். இந்த துதி ஆராதனை மூலமாக
எங்கள் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஜனங்களை ஆசீர்வதித்து வருகிறீங்க. நன்றி ஆண்டவரே. விடுதலைக்காக இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனுடைய வல்லமை பிள்ளைகளுக்குள்ளாக இறங்குவதாக. நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக, வேதனைகள் அகன்று போவதாக, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகி போய் ஒரு அற்புத சுகத்தை பிள்ளைகளை சுதந்திரமாக்கிக் கொள்வதற்கு உதவி செய்வீராக. அப்படியே செய்ய போகின்ற தெய்வக்காக நன்றி அப்பா. கொடான கொடி சோதரம் அப்பா. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இன்றைய தினத்திலிருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்துட்டீங்க. நன்றி. கொடான கோடி சோதரம், கொடான கோடி சோதரம் அப்பா. ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பாவுடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து பரலோக தேவனை ஆராதிக்கவும் அவனுடைய ஆசீர்வாதங்களை கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நாளிலும் உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதோடு கூட இந்த நல்ல வாய்ப்பினை தந்த அருள் திரு முத்துராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக இருந்தவாறே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பரலோக தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பரிசுத்த நாளுக்காக, மனமகிழ்ச்சி நாளுக்காக, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சென்ற வாரம் முழுவதும் இந்த பிள்ளைகளாய் எங்களோடு கூட இருந்து கண்மணியைப் போல நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின தயவுக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த பரிசுத்த நாளின் கால வேளையிலும் இந்த சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் அருகில் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்களுமே தொழுது கொள்ளுகிற போதெல்லாம், நாங்களுமே ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமானவராக இருக்கிறீர் என்ற வேதவசனத்தின்படியாக ஆண்டவரே, வீடுகளிலிருந்து உம்மை ஆராதிக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர், ஒவ்வொருவருக்கும் சமீபமானவராக இருக்கிறீர் சுவாமி. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அந்த ஜீவ மன்னாவினாலே நீர் எங்களை போஷித்து பலப்படுத்துவீராக. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க கிருபை தாரும், அடியானை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு கூட என்ன வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தையையே இந்த நாளின் செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சிக்கின்றேன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் உபாகமம் 31 அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 31:3. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அத்தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் அவர்களை கொடுமையாக நடத்துகின்றான். ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். தேவாதி தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வருகின்றார். வரும்பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே பலத்த கிரியைகளை நடப்பித்து வருகிறார். ஆண்டவர் அவர்களுக்கு அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக இருந்து வழிநடத்தி வருகிறார். அப்பொழுது ஒரு நாளிலே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, நீ இந்த ஜனங்களை அந்த கானான் தேசத்திற்குள் கொண்டு செல்வதில்லை, யோசுவா அவர்களை வழிநடத்துவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான். 31ஆம் அதிகாரம் உபாகமம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது,
இஸ்ரவேல் மக்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார், இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களே, தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னாக போகிறவர். அவர் உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களையும் அவர் முறியடித்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க செய்வார் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே சொன்னார். அதன்படியாக தேவாதி தேவன் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்று எதிராக வந்த சத்துருக்களை எல்லாம் அவர் முறியடித்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆம் பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிற ஆண்டவராக இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே முன் செல்லும் கர்த்தர் என்ற தலைப்பின் பேரிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். காரணம், அவர் நம்முடைய தகப்பன், நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். எவ்வாறு ஒரு சிறு பிள்ளையை தகப்பன் நடத்தும்போது முன்பாக சென்று பாதைகளை எல்லாம் செவ்வையாக்கி நடத்துவானோ, அதே போல ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு முன்பாக போய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நீங்கள் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கத்தோடு இருந்தார்கள். மோசே சொன்னார், நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்னாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி சொன்னார். அதே போல ஆண்டவர் வலுவாதபடி அவர்களை நடத்தி சென்றார். ஒரு முறை ஒரு மிஷினரி உயர்ந்த மலைப்பகுதியில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். ஒரு நாளிலே அவருடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விட்டு திரும்புவதற்கு அதிக நேரம் ஆகிவிட்டது. அந்த மலைப்பகுதி துஷ்ட மிருகங்கள் நிறைந்த ஒரு பகுதி. பிள்ளை மலையின் உச்சியிலிருந்து கீழே டவுனில் சென்று தான் பிள்ளைகள் படிக்க வேண்டும். மலைகளை பார்க்கும் பொழுது அங்கும் இங்குமாக ஒவ்வொரு வீடுகள் உண்டு. நாங்கள் ஒரு முறை சிம்லாவுக்கு அந்த மிஷினரி ஊழிய பவனி நாங்கள் பார்வையிட சென்றிருந்த பொழுது நாங்கள் அதையே பார்த்தோம். வீடுகள் அங்கும் இங்குமாக இருக்கும். இவ்வாறு இந்த மலையின் உச்சியில் இருந்த அந்த மிஷினரி தன்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் வருவதற்கு தாமதமாகிறது. அங்கு சாயங்காலம் ஆகி கொண்டே இருக்கிறது. இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. எனவே ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை சுவாமி, நான் உம்முடைய ஊழியத்தை செய்கிறவன், என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றுவிட்டு இன்னும் திரும்பவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த இடம் நன்றாக உமக்கு தெரியும், துஷ்ட மிருகங்கள், ஆண்டவரே, இன்னும் பொல்லாத மனிதர்கள் நிறைந்த இடம், நீர்தான் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை பாதுகாத்து அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த மிஷினரியும் அவருடைய துணைவியாரும் சேர்ந்து வீட்டிலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஆண்டவர் அந்த 2 பிள்ளைகளையும் ஆச்சரியமாக வழிநடத்துவதை அவர் தரிசனத்திலே பார்க்கின்றார். அவருக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே அருமையான பிள்ளைகள் அங்கு அழைத்து வந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்க்கும் பொழுது அசுத்தாவிகளின் கூட்டம் அங்கு வருவதை அந்த மிஷினரி தரிசனத்திலே பார்க்கிறார். அப்பொழுது பிள்ளைகளை நெருங்க முடியாதபடி அவைகள் பின்னிட்டு ஓடின. ஆண்டவர் பாதுகாப்பாக அரணாக இருந்து வெளிச்சத்திலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறார். அதை பார்த்து கொண்டே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, நீர் எங்களுடைய தகப்பன், எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆச்சரியமாக வழிநடத்தி வருகிறீர், நன்றி சுவாமி என்று சொல்லி அவர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருந்தார். சில நொடிகளிலே அவருடைய பிள்ளைகள் சுகத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், அப்பா, நாங்கள் ஒரு இரவு சமீபமாக இருப்பதனாலே கொஞ்சம் பயம் இருந்தது, ஆனாலும் ஒரு வெளிச்சம் எங்களை வழிநடத்தினது என்று சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுதுதான் சொன்னார்களாம், நாங்கள் நடந்து வரும்போது திடீரென்று உள்ளத்திலே ஒரு பயம் காணப்பட்டது. அப்பொழுது உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், வசனங்களை சொல்லு என்று சொன்ன உடனே 91ஆம் சங்கீதத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே வந்தோம். எந்த ஒரு பயமோ இல்லாதபடி ஆண்டவர் எங்களை வெளிச்சத்திலே எங்களை அழைத்து கொண்டு வந்தார் என்று சொன்னார்களாம். பிரியமானவர்களே,
ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று நம்மை எந்த விதமான பாதிப்புகள் இல்லாதபடி துஷ்ட மிருகங்களோ பொல்லாத பிசாசோ நமக்கு எதிராக மனிதர்களோ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதபடி ஆண்டவர் நமக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து நம்மை வழிநடத்துவார். அந்த ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொல்கிறார். உள்ள பல காரியங்களின் நிமித்தமாக நீங்கள் கலக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, பயப்படாதே, நான் உனக்கு முன்னே போவேன், நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது நாம் அவர் மூலமாக பெற்றுக்கொள்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி பார்க்கும்பொழுது, கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு நாளிலே ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் உள்ள வயது முதிர்ந்த ஊழியக்காரனாகிய எலியேசரை பார்த்து, நீ என்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்து வர வேண்டும், நான் குடியிருக்கிற இந்த கானான் தேசத்தில் அல்ல, என்னுடைய சொந்த தேசத்திற்கும் என்னுடைய சொந்த இனத்திற்கும் போய் நீ பெண் பார்த்து கொண்டு வர வேண்டும், எனவே அதற்காக நீ எனக்கு ஆணையிட்டு கொடு என்று சொல்லி சொல்கின்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரனா எலியேசன் சற்று தயக்கமடைகின்றார். ஆண்டவரே, எஜமானரே, அந்த தேசத்து பெண் என்னோடு கூட வர மனதில் இல்லாதிருந்தால் உடைய மகனை நான் மறுபடியும் அங்கு அழைத்து செல்ல வேண்டுமோ என்று சொல்கின்றான். அப்பொழுது இந்த ஆபிரகாம் சொல்கிறார், நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக செல்வார், அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி காரியத்தை வாய்க்க செய்வார் என்று சொல்லி அந்த ஆபிரகாம் எலியேசரை பார்த்து சொல்கின்றார். உடனடியே அந்த எலியேசர் ஒரு விசுவாசத்தோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவன் புறப்பட்டு போகின்றான். புறப்பட்டு போகும்போது நாகோருடைய துறவண்டையிலே வந்து நின்றபோது ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றான். ஆண்டவரே, நான் என்னுடைய தூதரை முன்பாக அனுப்புவேன், நான் உனக்கு முன்பாக போவேன் என்று சொன்னீரே, என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு ஏற்ற மணமகளை நேர் கொண்டு வாரும் என்று சொல்லி அந்த இடத்திலே நிற்கும்போது தானே ஆண்டவர் அங்கு ரெபேக்காளை கொண்டு வந்து அந்த காரியத்தை சித்திக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றார். இவளை நீங்களும் கூட பல நாட்களாக இந்த காரியங்கள் நடைபெறாதபடி காணப்படுகிறது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, பயப்படாதே, நான் உனக்கு முன்னே போவேன், நான் உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த காரியங்களை வாய்க்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றார். என்னுடைய குடும்பத்திலே எனக்கு இளைய ஒரு தம்பி உண்டு. அவர் படித்து முடித்து பல நாட்களாக வேலைக்காக முயற்சித்தார். பல நாட்களாகியும் அவருக்கு வேலை கிடைக்கவில்லை. ஒரு நல்ல ஒரு ஃபுட்பால் பிளேயர், யூனிவர்சிட்டி வாங்கினவர், நன்றாக படித்தவர். அவரோடு கூட சேர்ந்த அநேக நண்பர்கள் நல்ல ரிசர்வ் பேங்க், நல்ல பேங்குகளிலே நல்ல உயர்ந்த போஸ்ட்டுகளிலே அவர்கள் பணியை அமர்த்தப்பட்டிருந்தார்கள். எனவே எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று வேலைக்காக முயற்சித்தார். அவருக்கு இந்த வேலை ஒன்றும் கிடைக்கவில்லை. சோர்வோடு கூட காணப்பட்டார். ஒரு நாளிலே அவருக்கு திடீரென்று ஒரு இன்டர்வியூ வந்தது. பொழுது அதற்கு முன்பாக என்னுடைய தாயாரை பார்த்து சொல்லும் பொழுது, நான் பல இடங்களுக்கு இன்டர்வியூக்காக சென்றேன், காரியங்கள் வாய்க்கவில்லையே என்று சொல்லி மிகவும் சுபோடு கூட சொன்னார். அப்பொழுது என்னுடைய தாயார் சொன்னார்கள், மகனே, ஆண்டவர் உனக்கு முன்பாக போய் உடைய காரியங்களை வாய்க்க செய்வார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறவர் நம்முடைய தகப்பன். எனவே நீ சோர்ந்து போகாதே, இந்த முறை நிச்சயமாக ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். ஆண்டவரே உனக்கு முன்பாக சென்று இந்த காரியத்தை வாய்க்க செய்வார், நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி ஜெபத்தோடு அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த இன்டர்வியூ நாள் வந்தது. அந்த தம்பியும் இன்டர்வியூக்காக போனான். அப்பொழுது என்னுடைய தாயார், ஆண்டவரே, இந்த நாளிலே என்னுடைய மகனுக்கு முன்பாக நீங்கள் போகணும் சுவாமி. ஆண்டவரே, அவன் வேலை இல்லாதபடி மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறான். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணணும் சுவாமி என்று சொல்லி ஜெபித்தார்கள். என்னுடைய சகோதரனும் ஜெபத்தோடு கூட போனான். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்தார். ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவனுடைய மனைவியையும் அங்கு அமெரிக்கா தேசமாக அழைத்து சென்றார். ஆண்டவர் அவர்களுக்கும் நல்ல வேலையை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் இந்த நாளிலே அமெரிக்கா தேசத்திலே ஒரு நல்ல
வேலையிலிருந்து ஆசீர்வாதத்தோடு காணப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஊழியத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் இருக்கிறது அட்லாண்டாவில், அமெரிக்கா தேசத்திலே. எனவே அட்லாண்டா இந்தியன் பிரேயர் ஃபெல்லோஷிப் என்று சொல்லி ஒரு ஊழியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றார். ஒருவேளை நீங்களும் கூட, ஐயோ எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, இல்லைவிட்டால் அநேக பிள்ளைகளும் கூட நீங்கள் சோர்வோடு காணப்படுகிறீர்களோ, நிறைய நான் வரன்கள் எனக்கு வந்தும் காரியங்கள் வாய்க்கவில்லை, நிறைய இடங்களுக்கு நான் இன்டர்வியூக்கு போயும் என்னுடைய காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ, கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் நம்முடைய தடைகளை நீக்குவார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் கடந்து போவார். பிரியமானுலே, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். மீகா நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு பெயர் என்ன? தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் நமக்கு முன்பாக சென்று தடைகளை எல்லாம் அவர் நீக்கி போடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவர் மோசையின் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானான் தேசத்திற்கு வழிநடத்தி வரும்பொழுது அங்கு சிவந்த சமுத்திரம் தடையாக வருகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். மோசையும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மோசையே நீ என்னை நோக்கி பார்க்கிறது, உன்னுடைய கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு என்று சொன்னார். நீட்டினான். உடனே அந்த சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. அவர்கள் வெட்டாந்தர வழியாக அதை கடந்து சென்றார்கள். அதன் பின்பு யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி வருகிறான். யோர்தான் தடையாக வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானிலே படும்பொழுது அது 2ஆக பிரியும் என்று சொன்னார். அதே போல இந்த யோசுவா உடன்படிக்கை சுமக்கிற அந்த ஆசாரியர்களை அழைத்து அந்த யோர்தான் நதியிலே அவர்களுடைய கால்கள் படும்படி செய்கின்றான். அப்பொழுது அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்தது. நடுவாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அதன் பின்பு அவர்கள் அதையும் தாண்டி வரும்பொழுது நாம் யோசுவா 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது எரிகோ கோட்டை தடையாக வருகிறது. அப்பொழுதும் அவர்கள் கலக்கத்தோடு நிற்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த எரிகோ கோட்டையை சுற்றி ஆசாரியர்கள் 7 நாள் அவர்களை சுற்றி வர சொல்லு. 6 நாட்கள் ஒவ்வொரு முறை சுற்றி வர வேண்டும். 7ஆவது நாளோ 7 முறை சுற்றி வந்து அவர்களை காலம் ஓத வேண்டும். ஜனங்களை ஆர்ப்பரிக்க சொல், அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழும் என்று சொன்னார். அதே போல அவர்கள் சுற்றி வந்து ஆண்டவரை ஆர்ப்பரித்த பொழுது யோர்தான் அந்த வழிவிட்டது போல இந்த எரிகோ கோட்டையும் அது தகர்ந்து விழுந்தது. பிரியமானுள்ளே, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள செய்கின்றார். அந்த ஆண்டவர் சொல்கிறார், மகனே பயப்படாதே, நான் உனக்கு முன்பாக சென்று தடைகளை எல்லாம் நான் நீக்கி போடுவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப காரியங்களிலே, ஆசீர்வாதத்தில் பல தடைகள் இருக்கிறது. இதனாலே நீங்கள் மிக வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்கள். ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் உனக்கு முன்னே போகிறேன், நான் உனக்கு முன்பாக போய் இந்த தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி உன்னை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகின்றார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகின்றார். என்னாகமும் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கு பிலேயாமுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு விரோதமாக மாறுபாடுள்ளதாக காணப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே அவர்கள் வழிநடத்தப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுது மோவாப் பகுதியிலே வந்து அவர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் அவர்கள் திரளாக அவர்கள் பாளையம் இருப்பதை கண்டு பயப்படுகின்றான்.
அப்பொழுதுதான் இந்த பிலேயாமை அழைத்து கூலி பொருத்தி நீ இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது இந்த பிலேயாம் நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றான். ஆனாலும் ஆண்டவர் நீ போக வேண்டாம் என்று சொன்னாலும் அவன் அனுப்பின அந்த மக்களோடு கூட அவன் புறப்பட்டு செல்கின்றான். ஆண்டவருடைய கோபம் அவன் மீது வருகிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகின்றான். அந்த தூதன் உருவிய பட்டயத்தோடு வந்து நிற்பதை அவன் சென்ற அந்த கழுதை பார்க்கிறது. எனவே அது வழி விலகுகிறது, அடிக்கின்றான். மீண்டும் அந்த தூதனானவன் இருபுறமும் விலக முடியாதபடி இடத்துல வந்து நிற்கிறான். அந்த கழுதை படுத்து கொண்டது, மீண்டும் அடிக்கின்றான். இவன் அந்த உருவிய பட்டயத்தோடு அந்த தூதன் வந்து நிற்பதை பார்த்தவுடனே அந்த கழுதை அப்படியே வாய் திறந்து பேச ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், பிலேயாமே உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்பொழுது பிலேயாம் சொன்ன காரியம் என்ன? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தான். ஆண்டவர் பிலேயாமுடைய வழியை செவையாக்கி அவனை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் கோணலானவைகளை செவையாக்குவார். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஊழியர் உண்டு. எங்களுடைய நாசரேத் பகுதியில் பக்கத்தில் உள்ள ஒரு அருமையான குளத்துக்குடிப்பு என்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு அருமையான சகோதரர், ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறவர். அவர் கல்லூரி நாட்களிலே ஒரு ஆண்டவரை விட்டு தூரமாக சென்றவர். அவருடைய பெற்றோர்கள் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு பெற்றோர்கள், ஊழியம் செய்கிற ஒரு பெற்றோர்கள். ஆனாலும் இவருடைய வழி ஆண்டவருக்கு விரோதமானதாக, மாறுபாடு உள்ளதாக காணப்பட்டது. கல்லூரி வாழ்க்கையை முடித்தார். ஆண்டவர் நல்ல ஒரு பொறியியல் கல்லூரியிலே நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். திருமணமானது. ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். ஆனாலும் அவருடைய வழி ஆண்டவருக்கு விரோதமாகவே காணப்பட்டது. மதுபானம் குடிப்பது, இப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தார். பெற்றோர்கள் கண்ணீரோடு சொல்லியும் கண்ணீரோடு ஜெபித்தோம், அவர் மனம் திரும்பாதபடி காணப்பட்டார். ஆண்டவர் அவரை எப்படி ஆயிலும் அவரை வழி நடத்தும்படியாக அவரோடு கூட இடைபெற ஆரம்பித்தார். திடீரென்று அவர் வியாதிப்பட்டார். தூத்துக்குடியில் ஏவிஎம் மருத்துவமனைக்கு போனார்கள். அங்கு சொன்னார்கள் இவருக்கு கேன்சர் நோய் என்று சொல்லி. உடனே அங்கிருந்து மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அந்த கேன்சர் முற்றிவிட்டது என்று சொன்ன வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு சோதித்தவர்கள் சொன்னார்கள், இது கேன்சர் நோய் மிகவும் முற்றிவிட்டது, நாங்கள் ஆப்ரேஷன் செய்கிறோம், ஒரு வேளை தான் உயிர் பிழைக்கலாம் என்று சொல்லி 2 ஆப்ரேஷன் செய்தார்கள். முடியவில்லை. அப்பொழுது மருத்துவர்கள் சொன்ன காரியம் என்ன? உன்னுடைய பெற்றோர்களை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய மகன் இனிமேல் உயிர் பிழைக்க மாட்டான், அவர் 1 வாரத்தில் இறந்து போவான் என்று அவரை கொண்டு போய் விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ அப்பொழுதுதான் அந்த அருமையான சகோதரர் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தாராம். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன். எப்படி பிலேயாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வழி உமக்கு விரோதமாக இருக்கிறதோ, நான் அதே போல் என்னுடைய வழிகளும் ஆண்டவரே உமக்கு விரோதமாக இருந்தது, நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, எனக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க சுவாமி, எனக்கு இறங்கும், என் பாவங்களையெல்லாம் மன்னித்து ஆண்டவரே என்னை வழி நடத்தும் சாமி என்று தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்தார். கண்ணீரோடு கதறினாராம். ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்து இந்த கேன்சர் நோயை என்னை விட்டு எடுத்து போடும் சாமி, நான் உமக்கென்று ஊழியம் செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தார். ஆண்டவர் அவருடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு மனம் இறங்கினார். ஆண்டவர் அவரை தொட்டார். அவருடைய கேன்சர் நோய் முற்றிலுமாக மாறிப்போனது. மருத்துவர்கள் பிழைக்க மாட்டான் என்று சொன்ன அதே வாலிபனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதம் செய்து அந்த கேன்சர் நோயை குணமாக்கி ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அபிஷேகத்தினால் நிறைத்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். என்றும் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்து வருகிறார். நாசரேத் அருகில் உள்ள குளத்துக்குடியிருப்பு என்ற ஒரு கிராமத்திலிருந்து இயேசு வெளிச்சம் தருகிறார் என்ற ஒரு ஊழியத்தை மகிமையாக அந்த அருமையான சகோதரர் செய்து வருகிறார். கடந்த மாதம் எங்களுடைய மூக்குப்பெரி ஆலயத்திலே உபவாச ஜெபத்திற்கு அவர் வந்திருந்த தங்களுடைய சாட்சியை அப்படியே சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது அவர் கோணலானவைகளை செவையாக்கி நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாக உருவாக்குகிறார். அந்த ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு முன்னே போகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகின்றார். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும்போது ஆண்டவர் தடைகளை எல்லாம் நீக்கி
ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள செய்கின்றார். ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது ஆண்டவர் கோணலானவைகளை செவையாக்கி ஒரு மகிமையுள்ள பாத்திரமாக அவர் மாற்றுகிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் உனக்கு முன்னே போவேன், நான் உனக்கு முன்னே போய் நான் உன்னுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வேன், நான் தடைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து ஆசீர்வதிப்பேன், நான் கோல ஆளுமைகளை எல்லாம் செவையாக்கி உன்னை மகிமையுள்ள பாத்திரமாக உன்னை உடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பயப்பட வேண்டாம். சந்தோஷத்தோடு ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் சுவாமி, நீர் எனக்கு முன்பாக சென்று ஆண்டவரே காரியங்களை வாய்க்க செய்ய போகிறீர், தடைகளை மாற்றி எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்தை நீர் சுதந்திரிக்க செய்ய போகின்றீர். கோணலானவைகளை செவியாக்கி எங்களையும் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் மகிமையுள்ள பாத்திரமாக மாற்றப் போகிறீர் என்று சொல்லி உங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணியுங்கள். விசுவாசத்தோடு ஜெப வேளையில் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது சுவாமி, இந்த வாக்குத்தத்தத்தின் படியாக நீர் என்னை ஆசீர்வதிக்கிறீர் சுவாமி. நீர் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக சென்று பிள்ளைகளுடைய காரியங்களை ஆண்டவரை வாய்க்க செய்ய போகிறீர், தடைகளையெல்லாம் மாற்றி கோணலானவைகளை செவையாக்கி ஆண்டவரே ஆசீர்வாதத்தினால் நிறைந்த மகிமையுள்ள பாத்திரமாக குடும்பங்களாக நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுடைய காரியங்களை பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க செய்து தடைகளை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கோணலானவைகளை செவையாக்கி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஒரு மகிமையுள்ள பிள்ளைகளாக குடும்பங்களாக ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 197 பாடுவோம். இயேசு நாயகனை துதி செய் செய். கீதம் 197 பாடுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணுவேன், அவளுக்கு குணமாக்குவேன் என்று நீ சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சரீர பிரகாரமாகவும் ஆன்மீக பிரகாரமாகவும் மிகுந்த சோர்வோடு பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான சத்துரு போராட்டத்தோடு கூட ஆண்டவரே
வேதனைப்பட்டு கொடுக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை அந்த குடும்பத்தின் மீது இறங்கட்டு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பல வகையான வியாதிகளோடு கூட இந்த வியாதி நிமித்தமாக என்ன நடக்குமோ என்று சொல்லி பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு செபிக்கிறோம். அவர்கள் பயந்தபடி எதுவும் நடக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான நிலைமை இருக்கிறமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயோதிப காலத்திற்கு எல்லாம் பலவீனங்கள் சோர்வுகளெல்லாம் மாற்றுங்க. தனிமை உணர்வுகளை மாற்றுங்கப்பா. உமது பிள்ளையுடைய கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு நீ கொடுப்பீராக. முதிர் வயதிலும் அவர்களுக்கு அணிதந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் சொன்னீங்க. அந்த வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தந்த கற்பத்தின் கனிகளுக்காய் ஸ்தோத்திரம். சின்னஞ்சிறு குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உயர் கல்விக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விசேஷித்த கிருபைகளை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் வேலைக்கை காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். அவள் விரும்புகிற வேலையை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படிய பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளுடைய வாஞ்சை நிறைவேற்றி கொடுப்பீராக. அயல் நாடுகளில் பல வகையான போராட்டங்களோடு கூட டென்ஷன்ஸ் நிமித்தமாக பல வகையான ஆண்டவரே ப்ரெஷர்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் இருக்கிற நிமித்தமாக மிகுந்த பாரத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னுமாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு கூட இருக்க எல்லா தேவையும் சந்திப்பீராக. அதே போல் ஆண்டவரே திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். திருமண தடைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் இந்த பிள்ளையுடைய குடும்பங்களில் ஒரு நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்களை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு கற்பதற்கனி பூர்ணப்பட்டு சுகப்பிரசவத்தை கொடுங்கப்பா. இன்னுமாய் தொழில்கள் வியாபாரங்கள் அரசு பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்காக இது என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பரிபூர்ணமாய் கட்டளையிடுவீராக சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளுடைய பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழைகள் எளியவர்கள் திக்கற்றவர் அனாதைகள் விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அப்படி கூப்பிடுற சத்தத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக சுவாமி. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைகளை தாங்க முன் வந்திருக்கின்ற கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான ஆண்டவர் அம்மா டெய்சி மெட்டில்டா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. இம்மட்டும் அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு ஒரு தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து அவளை ஆசீர்வதியும். நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வை ஆண்டவர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு கூட சமாதானத்தை காண்பா என்று சொன்னீர். அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களால் அம்மா அவரை நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பு சகோதர செல்வின் அவர்களுக்காக அப்படி துணைவி லதா அவர்களுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஃபின்னிக்காக ஜஸ்லினுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் அவர்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபிரியாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அதே போல் அருமையான மகள் லிண்டா ஷெரீனுக்காக அர்னால் டேனியலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ரஷிகாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் ஆண்டவரே அருமையான சகோதரர் காட்வினுக்காக கொடுத்த துணைவியார் சாந்திக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் நீங்கள் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெரிஷா ஏஞ்சலினுக்காக ரெஜினுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதே போல் ஜொஹன்னா பிரிசிலுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு மகள் லிடியா ஷாரனுக்காக பெல்சனுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அபரிவிதமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் பிள்ளைகளும் பந்தி சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் சொன்னார். அந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் சந்ததியை பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் ஆண்டவரை இடங்கொள்ளாமல் போகும்போது நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் நாமத்தை மயப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே,
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புங்களும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 36 பாடுவோம். அல்லேலூயா தேவனை, அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவரை துதியுங்கள். கீதம் 36 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இது மகிமையான ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது ஆராதிக்க கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பவர்களுக்கு வைத்திருக்கின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கிருபைகளையும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் நீர் கொடுத்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருகிற நாட்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபைதார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.